5ஆம் தேதி அப்படின்றது புதன் அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானத்திலையும் சொல்கிறோம், ஜோதிடத்திலையும் சொல்கிறோம். இந்த புதன் கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதன் அப்படின்னா அறிவுக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி கிடையாது. அறிவுக்கு அதிபதி. அது என்னன்னா, கல்வி சம்பந்தமான கிரகம். இந்த இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களா, டீச்சர்ஸ் மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது வகுப்புகள் நடத்துகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, புதன் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. புதன் கிழமையில பிறந்திருப்பாங்க. இல்லாட்டி 5ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. 5, 14, 23 இந்த மாதிரி தேதியில் பிறந்தவங்கலாம் புதன். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தியம கிரகம்னு பேர். அவங்களுக்கு இந்த அரசு வேலையெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிப்பாங்க. நல்லா படித்து நல்ல வேலைக்கு உத்தியோகத்துக்கு போவாங்க. என்ன ட்ராபேக் அப்படின்னா அவங்களுக்கு, மதில் மேல் பூனை அப்படி ஒரு கிரகம் அவங்களுக்கு. மதில் மேல் பூனைன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் 5 இருக்கு இல்லைங்களா? இந்த பக்கம் 4 இருக்கும். இந்த பக்கம் 4 கிரகம் இருக்கும். நடுவுல இருப்பாங்க. முடிவு எடுக்கிறதுக்காக பிறரை நாடுவார்கள். அந்த 5ஆம் தேதி பிறந்தவங்க அடுத்தவங்களோட யோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, சொல் புத்தியும் இருக்கும், சுய புத்தியும் இருக்கும். 2ம் சேர்ந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில கல்வியாளரா திகழக்கூடியவர்கள். பச்சை நிறத்திற்கு அதிபதி அவங்க. இந்த பச்சை கல்லெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மோதிரம் வந்து கல்லு போடுங்க. நான் ஒரிஜினல் கல்லு போடுறேன், டூப்ளிகேட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறம் பச்சை. இப்ப நான் துண்டு போட்டிருக்கேன்னா, இது நிறம் அது காவி கலர், மஞ்சள் கலர்ல போடுறோம். அதில வந்து பியூர் காட்டன் போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நிறம் தான். அது சாதாரண கல்லு கூட நீங்க போடலாம். பச்சை கலர் போட்டுக்கலாம். ஒரு பச்சை பனியன் போட்டுக்கலாம். பச்சை டீ ஷர்ட் போட்டுக்கலாம். பச்சை புடவ கட்டிக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு. அவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பச்சை நிறம் திருமேனின்னு சொல்லி திருமால சொல்லுவாங்க இல்லையா? பெருமாள. அந்த மாரி வணங்கக்கூடியவர்கள் வந்து, அந்த கிருஷ்ண பரமாத்மாவ வணங்குறதுனால அவங்களுக்கு அந்த புதன் ஆதிக்கம் மேலோங்கும். அப்படின்னா புதன்ல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்க. அப்படி படிக்க முடியாதவங்க கூட கல்விக்காக ஏங்குபவர்களா இருப்பாங்க. சில பேர் நான் படிக்கவே முடியல, நான் படிச்சவே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட, உள்ளுக்குள்ள அவங்க படிக்கலையேங்கிற அந்த ஆதங்கம், அந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப 5 முடிச்சுட்டோம். அடுத்து 6. இது ரொம்ப 6 வித்தியாசமான ஒரு டேட்டு. நீங்க சொன்னாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த 6ஆம் தேதி மாரி ஒரு பேராசைக்காரர் உலகத்திலே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் தேதிக்கு வந்து சுக்கிரன்னு பேரு. அந்த சுக்கிரன் கிரகம் நல்ல விஷயங்களை மட்டுமே கண்ணுக்கு காட்டும். இப்போ 2 பேர் ரோட்ல போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க கண்ணு யார பார்க்கும்னா, ரொம்ப அழகா இருக்கிறவங்கள பார்க்கும். கொஞ்சம் அசிங்கமா இருக்கவங்கள பார்க்காது. இந்த பிச்சைக்காரங்கள பார்க்காது. பணக்காரங்கள பார்க்கும். நல்ல ஆட்டோவெல்லாம் பார்க்காது. நல்ல கார் பார்க்கும். நல்ல சின்ன வீடுகள பார்க்காது. நல்ல பங்களா பார்க்கும். அப்புறம் பணம் நெறைய கையில இருந்ததுன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. பணம் இல்லைன்னா ரொம்ப சோர்ந்துருவாங்க. அப்ப சுக்கிரன்ங்கிற கிரகம் என்ன ஆதிக்கம் பெற்றது அப்படின்னா, செல்வத்தினுடைய ஆதிக்கம் பெற்றது. செல்வம் நெறையா இருந்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. செல்வம் இல்லைன்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு செல்வம் இயல்பா வருமா அப்படின்னா, ஒவ்வொரு தேதிக்கும் சொல்றேன் பாருங்க. 15 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிச்சயமா செல்வத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த எப்பவுமே இந்த ஜென்ரலா வந்து 9 கிரகங்களுடைய ஆதிக்கமே வந்து 9 + 9 இந்த 18க்குள்ளேயே எல்லா வளர்ச்சியும் வந்துரும். அப்படின்னா இவங்க 15வது வயசுல வந்து செல்வத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அழக ரசிக்கிறதா? சொத்து சேர்க்கிறதா? இல்ல பெரிய முதலாளியா இருக்கிறதா? நல்ல ஆடை உடுத்தி பகட்டா இருக்கிறதாங்கிறத முடிவு பண்ணிக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் இவர்கள் வந்து கிளாரிட்டியா இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப ஜென்யூனா நடந்துக்குவாங்க. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. போனா கோடிக்கணக்கில தான் பேசுறதே. அதே மாரி நல்ல ட்ரெஸ் போடணும். ரொம்ப ஏழை வீட்ல ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, பக்கத்து வீட்டு குழந்தை போடுற மாரி எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்கும். அதே மாரி ஒரு புது ட்ரெஸ் வந்தா பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டுரும். நம்ம வறுமையில வளர்ந்தா கூட, என்னதான் நீங்க வளர்த்தா கூட இந்த கிரகங்களுடைய தன்மைய மாத்த முடியாது. அப்ப சுக்கிரன் வந்து 6ஆம் எண்ணுக்குரியது. அது வெங்கடாஜலபதி, மகாலட்சுமின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆதிக்கம் உடையது. நெறைய செல்வங்கள் நெறைய குவிஞ்சிட்டே இருக்கும். குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம். குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்னாடி இல்ல அப்டின்னா, நாம நெனச்சுக்குவோம் ஜோதிடத்தில அப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டா அவங்கள வந்து கரெக்ட்டா பயன்படுத்தி, இந்த வெள்ளிக்கிழமை பெருமாள கும்பிடணும், மகாலட்சுமிய கும்பிடணும், இல்லன்னா அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்த கும்பிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஆற்றல் வந்துரும். நல்ல விஷயங்கள தேடுறது. என்ன பண்ணா பணம் வரும்? நல்லா எப்படி படிக்கலாம்? எப்படி வேலை செய்யலாம்? அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண் கணிதத்துக்கு உண்டு. ஆகவே வெள்ளிக்கிழமை பண்ணவங்க ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போடலாம். வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோவிலுக்கும், மகாலட்சுமி கோவிலுக்கும் போலாம். இவங்க வந்து எந்த கிரகத்தையும் கெடுக்காது. பணம் வச்சுக்கும். கேட்டா குடுக்க மாட்டாங்க அவ்வளோதான். நிறைய சொத்து சேர்ப்பாங்க. அந்த சேர்க்கிற சொத்து பூரா பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் வந்து சுக்கிரனுக்கு மட்டும் தான் உண்டு. இந்த 7 கிரகத்திலேயே வந்து உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் செல்வத்தில. அது அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க விரும்பினதெல்லாம் அவங்ககிட்ட கிடைக்கணும். கிடைச்சிட்டா மகிழ்ச்சியா இருப்பாங்க.